வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புறேன். முதல் 100 பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. கண்ணெதிரே தோன்றினாள். அப்பா, அப்பாவை யாரோ ஒரு மர்மமான ஆளு கத்தியால குத்துன மாதிரி நமக்கு ஏன் கனவு வந்துச்சு? இது வெறும் கனவா இல்ல கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறியா? மனசெல்லாம் பக்கு பக்கு நடிச்சுக்குது. இல்ல, இதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. போய் அப்பாவை நேர்ல பாத்துட்டு வந்துடலாம். அக்கா, 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 மலரக்கா, அக்கா, மலரக்கா. சொல்லிட்டு போலான்னு பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்குறாங்களே. சரி, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், நாமளே போயிட்டு வந்துடலாம். சார், நீங்க தேடிட்டு இருந்த அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். போலாம் சார். என்கிட்ட வேலையை கட்டுற, இன்னைக்கு என் கையில சிக்காம எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஹேய், நீ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட கண்ணாமூச்சி விளையாடுறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா வந்துரு.
இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு என் கையில மாட்டாம இருந்திருப்ப. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. கேசவா, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? முக்கியமான விஷயமா தான். என்னது? இப்ப நான் உன் பொண்ணு சத்திய பார்த்தேன். எங்க? ரோட்ல தான் பார்த்தேன். இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு என் கையில மாட்டாம இருந்திருப்ப. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவ. கை கெட்டுற தூரத்துல வந்து உன் பொண்ணு இன்னைக்கும் தப்பிச்சிட்டா. இந்த நேரத்துல அவ வீட்டை விட்டு ஏன் வெளியில வந்தான்னு தெரியல. ஆனா உனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு. அத கோட்டை விட்டுட்டியே கேசவா. அவளை நான் புடிச்சிட்டேன். உடனே அவ கழுத்துல தாலி கட்டணும், அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வான்னு என்ன கூப்பிட்டு இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். போ கேசவா. என்ன யோ, நீ என்ன பொண்ணை பத்தி வச்சிருக்க? அவ ரேஸ்ல ஒரு வீராங்கனையா இருக்கா. இதுல அவளை ஏன் பிடிக்கலன்னு என்னையே சலிச்சுக்கிற. இன்னைக்கு அவ பின்னாடி ஒன்னு ஓட்டம் எனக்கு தான் ஏன் தெரியும். இப்ப சக்தி உனக்கு வேணும்னா நீ ஓடித்தான் ஆகணும். அதுக்கு நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். அதை நீ யூஸ் பண்ணிக்க. சரி சரி, அந்த காரையை பேசி முடிச்சிடலாம். என்ன ரத்னம், பக்கத்துல ஆள் வந்துட்டாங்களா? ஆமாமா, நீங்க சொன்ன ரேட்டுக்கு நான் காரை முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுது. நான் போனை கட் பண்றேன். சரி சரி, நான் காலையில வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். யாருங்க போன்ல? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார் வேணும்னு கேட்டிருந்தாருமா, அது சம்பந்தமா பேசிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ சக்தின்னு எனக்கு கேட்டுச்சு. அதுவா, சத்தியமங்கலம் போகணும்னு கேட்டாங்கம்மா. அமௌண்ட் அதிகமாகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதான் உன் காதுல சக்தின்னு விழுந்திருக்கு. பொழுதன்னைக்கும் நீ அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதனாலதான் உன் காதுல சக்தின்னு விழுந்திருக்கு. அப்படியா? சரிம்மா, கார் யார்கிட்ட அவைலபிள்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் படுமா, நான் வரேன். சரிங்க. சரிம்மா. சாரி இந்து, என்ன நம்பி யாரும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்க. என் கழுத்துல இருக்கிறதுலயும் கை வைக்க முடியாது, நீ கண்டுபிடிச்சிருவ. அதனால நீ சேர்த்து வச்சிருக்க நகைய கொஞ்சமா எடுத்துட்டு போற. நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திரும்ப கொண்டு வந்து வச்சிடுற.
என்ன இந்து அப்படி பாக்குற? பேக்ல என்ன? அது Dress. ட்ரெஸ்ஸா? ஆ, எங்க கொடுங்க. இரு காட்டுறேன். ட்ரெஸ்ஸுங்கிற காமிங்கிற. இந்தா பாத்துக்கோ. சரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க கிளம்புறீங்க? சேலம் தொழிலதிபரு என்ன பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாருன்னு சொன்னல, அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஐயோ, ஜஸ்ட் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நான் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன், நீ முன்னாடி வந்துட்ட. அது சரி, இப்ப உடனே கிளம்பணுங்கிற அளவுக்கு என்ன அவசரம்? அவரு மத்த பார்ட்னர்கள் எல்லார்கிட்டயும் என்ன அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் என்ன உடனே கிளம்பி வர சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, பிளைட் டிக்கெட்டே எனக்கு அனுப்பியிருக்காருன்னா பாத்துக்கோயே. அப்படியாங்க? ஆமா இந்து. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க பெரிய பிசினஸ் மேனா வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு பக்கத்துணையா இருந்தா பிச்சைக்காரன் கூட குபேரன் ஆயிடுவான். போங்க, நீங்க என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க. ஓகே இந்து, ஃபன் இஸ் ஓவர். எனக்கு 2:30 மணிக்கு ஃப்ளைட். இன்னும் 1 ஹவர்ல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். அப்ப நான் கிளம்பட்டா? இருங்க இருங்க, நானே கீழே வந்து உங்களை வழி அனுப்புறேன். வாங்க. நீங்க அங்க போய் இறங்கின உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரீச் ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். சரி சரி. ஏய் சிவா 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 நில்லு. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு பொறுப்பு வந்துருச்சுடா. அதான். என்னப்பா அம்மா ஏதோ சொல்றாங்க, அது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா சொல்றாடா. ஏமா நீங்க அப்பாவுக்கு பொறுப்பு வந்துருச்சு நீங்க, ஆனா அவரு அதெல்லாம் இல்லங்கிறாரு. டேய், உங்க அப்பா ஒருத்தர் கூட பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ண போறாரு. அப்படியாப்பா? என்ன பிசினஸ்? அது சம்பந்தமான மீட்டிங் தான் இப்ப போறேன், வந்து சொல்றேன். ஓகேப்பா, பெஸ்ட் ஆஃப் லக். நல்லபடியா போயிட்டு வாங்க. நானும் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். டேய் சிவா, இந்த நேரத்துல நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போகணும்? அம்மா, எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் ஆபீஸ்க்கு டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஆளுங்களை வச்சு இறக்கிட்டு வந்துடுறேம்மா. டேய் சிவா, நீ எம்டி பொறுப்புல இருக்கடா. ஏதோ லோடு மேன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க இறக்கி வைக்க போறாங்க, நீ எதுக்கு போகணும்? அம்மா, அது நம்ம கம்பெனி, நம்ம வேலை, நாம தான் இறங்கி வேலை செய்யணும். பிசினஸ்ல முதலாளினா கால் மேல கால் போட்டு உட்கார்றது மட்டும் இல்ல, யார் வந்தாலும் வரலனாலும் இறங்கி வேலை செய்யணும். நீதான் நம்ம கம்பெனின்னு உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கற. ஆனா அது இன்னும் ருத்ரா கம்பெனியா தானே இருக்கு. அம்மா, இந்த கிச்சன் பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அது வேற, பிசினஸ் வேற. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் சிவா சிவா, உங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு போடா. அம்மா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருக்கணும். சிவா, அவன் தான் ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றான்ல, அவன் கிளம்பட்டும். நீ போப்பா, சரி, நான் பாத்துக்கிறேன். வரமா. போயிட்டு வா. ஒண்ணு கவலைப்படாத இந்துமா, ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரியே இந்து குரூப் ஆஃப் கம்பெனிய நான் உருவாக்குறேன். அதுக்கான நாள் இன்னில இருந்து ஆரம்பமாகுது. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன் இந்துமா. பத்திரமா போயிட்டு வாங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. எஸ். refers to a system of radiation and good morning அத்தை. குட் மார்னிங் திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். மலர், மலர் அம்மா, இங்க வா. இது வரமா? சக்தி எங்க? காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல. எனக்கு காஃபி கூட எடுத்துட்டு வரலையே. நானும் அவளை காலைல இருந்து பார்க்கலம்மா. அவ எங்க போனான்னு தெரியலம்மா. என்ன மலர் சொல்ற? நீங்க 3 பேரும் ஒன்னா தானே தூங்குனீங்க? ஆமாம்மா, வழக்கமா காலைல 5 மணிக்கே நானும் கௌரியும் எந்திரிச்சிட்டோம். அப்பவே சக்தி இல்லம்மா. சரி, வெளியில எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பாத்தீங்களா? நான் இவ்வளோ நேரம் வெளியில செடிக்கு தண்ணி ஊத்திட்டு தாம்மா வந்தேன். சக்தி அங்கேயும் இல்லம்மா. அப்படியா? அவ எப்ப எந்திரிச்சா? எங்க போனா? எதுவுமே புரியலையே. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. யார்கிட்டயும் சொல்லாம அவ வெளியில போக வேண்டிய தேவையே இல்ல.
எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் அதே சந்தேகம் தான் ருத்ரா. உங்களுக்கு என்ன சந்தேகம் அண்ணி? இல்ல, ஒரு வயசு பொண்ணு எல்லாரும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வெளியில போயிருக்கானா, ஒருவேளை மனசுக்கு பிடிச்ச எவனையாவது இழுத்துட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அப்படின்னா அவ யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்றீங்களா? ஆமா மருமகளே, நிச்சயமா அப்படித்தானே இருக்கணும். இல்லன்னா சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போகணுங்கிற தேவை அவளுக்கு என்ன இருக்கு? அண்ணி, ஒரு வயசு பொண்ணு வீட்ல இல்லனா அவ எவனையாவது கூட்டிக்கிட்டு தான் ஓடி இருக்கணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? நம்ம வீட்லயும் 2 வயசு பொண்ணுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க நம்ம கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க ருத்ரா. எங்க போறோம் எங்க வரோன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தான் போவாங்க. அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. அவளும் நம்ம பொண்ணுங்களும் என்ன ஒண்ணா? நம்ம வீட்ல வேலை செய்யற பொண்ணு எங்க போனான்னு தெரியலனா அவ நிச்சயம் எவனையாவது கூட்டிக்கிட்டு தான் ஓடி இருப்பான்னு சொல்றது எப்படி சரியாகும்? நீதான் அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்ன. அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்குன்னு என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சந்தேகமா இருக்குன்னு சொன்னது சக்தியோட கேரக்டரை பத்தி இல்ல, அவ ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாலோங்கிற சந்தேகம் தான். எனக்கு சக்தியை பத்தி நல்லா தெரியும். அவ மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது என் மேல அவளுக்கு இருக்கிற விசுவாசம். அதை தவிர அவ மனசுக்குள்ள வேற எந்த எண்ணமும் கிடையாது. மம்மி, இப்படி நீங்க அவளை அதிகமா தூக்கி வச்சு பேசுறது எனக்கு இன்னும் கோவத்தை கூட்டுது. சக்தி எங்க இருக்கான்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அவகிட்ட போன் கூட கிடையாதே. அத்த, சாரி அத்த, நம்ம கம்பெனி அக்கௌண்டன்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ வாங்க அத்தை, கிளம்பலாம். எங்க சிவா கிளம்புறது? என்ன அத்தை இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு நடக்க போறது ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். வரணும் தான் சிவா. ஆனா எனக்கு இப்போ சக்தியோட டென்ஷன் பெரிய டென்ஷனா இருக்கு. சக்திக்கு என்னாச்சு? என்ன அத்தது? யாருக்கிட்டையும் சொல்லாம அவ எங்க போனா? அதான்ப்பா எனக்கும் புரியல. அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு தோணுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சக்தியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அத்த, இப்ப அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். ஏன் சிவா? வேற ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாம போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்குள்ள அவ வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கத்த. ஒருவேளை அப்படியும் வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவ ஒரு சாதாரண வேலைக்காரி. அவளுக்காக ஏன் இப்படி துடிக்கிறீங்க? அவ எங்க வேணாலும் போய் தொலையட்டும். நமக்கு என்ன மம்மி வந்தது? சிவா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது ருத்ரா. போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனோம்னா விஷயம் வெளியில வந்து மீடியாக்காரங்க வரைக்கும் போயிடும். அப்புறம் எல்லாரும் மயக்க தூக்கிட்டு வந்து நின்னு நம்ம வீட்டு முன்னாடிதான் நிப்பாங்க. விஷயம் பெருசாகி அதனால நம்ம குடும்ப கௌரவம் தான் பாதிக்கப்படும். நீ சிவா கூட மீட்டிங் போயிட்டு வா, அப்புறமா நாம என்னங்கறத பாத்துக்கலாம். அத்தை, வாங்க அத்தை, போலாம். சரி, போலாம். நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் வரேன். போலாம் அத்தை.
என்ன ருத்ரா கால் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஆமா, குட் மார்னிங்மா. ரத்னம், சக்தியை கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வா.